இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6/8/2024 உடைய டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு மணி ஷோவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம். அதே மாதிரி நமக்கு சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 மணி ஷோவில் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிது. அந்த மாதிரியே மறுபடியும் நமக்கு வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து 6 மணிக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொடுத்துருந்தோம். 6 மணிக்கு நம்ம என்ன கொடுத்தோன்னா நமக்கு வந்து அடித்த நம்பர் வந்து 144 அடித்தாங்க. இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர். நம்ம என்ன ஒன்றா நம்பர் ஏ போட்டு கொடுத்தோமா, செம்மையாக மேட்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி சி போட்டு கொடுத்தோமா 4 நம்பர் மேட்ச் ஆகிடுச்சா, கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இல்லையா? அப்போ 14 அப்படிங்கிற நம்பர் நம்ம என்ன கொடுத்தோம் பாருங்க, 184 கொடுத்தா 144 அடித்தாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். செம்மையாக ஒரு வின்னிங்கு. நம்ம அதனால தான் சொல்கிறோம், நம்ம கண்டிப்பாக வந்து பாருங்கள், நம்ம ஆல் போல் அதிகமாக கூட நம்பர் கொடுக்கல. இதில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம அதிகமாக நம்பர் வேண்டாம், நம்ம சிம்பிளாகவே கொடுத்தலாம் சூப்பராக வின்னிங் வருங்க. நீங்கள் வந்து இப்படியே ஆடிடுங்க. 184 வேறு எதுவும் ஆடாதீங்க. நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். 184 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம 184 144 கொடுத்தாங்க. 144 கொடுத்தாங்க. நம்ம என்ன கொடுத்தோம், 184 கொடுத்தோம். ஜஸ்ட் மிஸ்ஸு. 4 நம்பர் மட்டும் இங்கே இருந்தால் ஃபுல் டிஜிட். அவ்வளோதான். நமக்கு டபுள்ஸ் வரும்னு எதிர்பார்க்கல. நமக்கு வந்து சிங்கிள்ஸ் வரும்னு எதிர்பார்த்து நம்ம வேணால் 184 கொடுத்தா அடித்த நம்பர் 144 அடித்தாங்க. ஏ போர்டு பார்த்தினா ஏ போர்டு 1 நம்பர், அதே மாதிரி பி போர்டு வந்து நமக்கு 4 நம்பர், சி போர்டு உங்களுக்கு 4 நம்பர். அவ்வளோதான் 184 அப்படின்னு வந்துச்சு. நம்ம வந்து 184 நம்ம கொடுத்து 144ங்கிறது நமக்கு வின்னிங் நம்பராக வந்துச்சு. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பக்காவாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுது. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி அடித்த நம்பர்கள் என்னென்ன அடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 82 024 இது வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் 1 மணிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 941 44. சரிங்களா? இது வந்து நமக்கு 6 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர். 8 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் 166 74. இதில் வந்து நமக்கு 7 நம்பர் மட்டும்தான் மேட்ச் ஆகிடுச்சு, மற்றபடி எதுவும் மேட்ச் ஆகலை. சரிங்களா? அப்போ நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா ஒரு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி காலையில் கொடுத்த நம்பர் சூப்பரான வின்னிங். 0-2 நம்ம சூப்பராக கொடுத்தோம். 0-2 தான் ஆடத்தில் வரும், வேறு எதுவும் வராதுன்னு சொல்லி தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் வந்துச்சு. அதே மாதிரி 6 மணி ஷோவும் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து 1 நம்பர் 4 நம்பர் 2 நம்பர் தான் வரும். 4க்கு 4 திரும்ப ரிட்டர்ன் செட் ஆகும். அப்படின்னா இப்போ ஆட்டம் கொஞ்சம் மாறுது பார்த்தீங்களா? 6ஆம் தேதிக்கு மேலே நமக்கு மாறுது பார்த்தீங்களா? நம்ம என்ன சொன்னோம், இந்த மாதத்துடைய ஃபஸ்ட்டில் என்ன சொன்னால் 5 டேட்டு வரைக்கும் ஒரு மாதிரி வருங்க, 5 டேட்டுக்கு மேலே மாறுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி 5ஆம் நாள்லேயே முடிஞ்சிடுச்சு. இப்போ இன்றைக்கி மேலே மாறுது பார்த்தீங்களா? 4 நாள் 3 நாள் வந்துருச்சு பார்த்தீங்களா? அதை தான் நம்ம சொன்னோம். எப்போயுமே வந்து நமக்கு டியரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ட்ரா வரைக்கும் ஒரு மாதிரி மெத்தடில் ஆடுவாங்க. 5 ட்ராவுக்கு மேலே வேறு மாதிரி வரும். புரியுதுங்களா? 5ஆம் தேதி வரைக்கும், அதாவது 5ஆம் தேதி வரைக்கும், அதாவது 5 நாள், ஒரு நாள் 2 நாளில் 5 நாள்னால் நமக்கு ஒரு நாளைக்கு 3 ட்ரானா 5 நாளைக்கு கணக்கு வச்சுக்கணும். அதே மாதிரி மாறும். அந்த மாதிரி தான் நமக்கு இந்த 15 ட்ராக்குள்ளே மாறி தான் அடுத்த ட்ரா நம்ம மாறி வரும். அது மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கி வச்சு நம்ம மாறி இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி மாறிடுச்சு பார்த்தீங்களா? 0-24 அழகாக நம்ம 0-4-2 0-2 நமக்கு கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு காலையில் கொடுத்தோம். அதில் ஏ போர்டு அழகாக பாஸ் ஆகிடுச்சு, பி போர்டு அழகாக பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி 6 மணிக்கு இதுலேயும் நமக்கு 2 போர்டு பாஸ் ஆகும். ஏ போர்டு 1 நம்பரும், சி போர்டு 4 நம்பர் பாஸ் ஆகிடுன்னு சொன்னால் அதே மாதிரி பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி 6 மணி ரிசல்ட்டு நமக்கு தொடர்ச்சியாக 3 டைம் நமக்கு 4 நம்பர் வரும். அதே மாதிரி 4 நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா 7 நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்தோம். சேம் நமக்கு அழகாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி தான் நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு நாளைக்கு வந்து நமக்கு 4 நம்பர் வருதுங்க. அப்போ நாளைக்கு கண்டினியூட்டில் என்ன நம்பர் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா இதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பருக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதில் வந்து நமக்கு 0-24, அதே மாதிரி 144, 674. அப்போது நமக்கு சேம் நம்பர் 4 நம்பர் மட்டுமே பேஸாக வச்சு நமக்கு இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக வந்து 4 நம்பர் வரும். ஏன்னா 94 941 உள்ளே வந்தாலே மறுபடியும் அதே மாதிரி வந்துடும். அதே சேம் டைம் மேலே இருக்கிற நம்பரும் நமக்கு நேற்று ஆடப்பட்ட நம்பரும் நமக்கு 4 நம்பர் கொஞ்சம் எட்டி பார்த்துச்சு. அதே மாதிரி 6ஆம் நம்பர் 7 நம்பர் 3 நம்பர் எட்டி பார்த்துச்சு. கண்டிப்பாக வரும்னா அதே மாதிரி தான் வருது. பட் அதே சேம் நம்பர் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ வந்து நமக்கு இன்றைக்கி 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. 6ஆம் நம்பர் மட்டும்தான் வரும்னா 94ங்கன்னா 9ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நாளைக்கு ஏ போர்டில் 9ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். ஏங்க 9ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா, நேற்று கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து 0-24 0-24 வந்துச்சுன்னா அப்போ 0க்கு 9 தான் ஆடுவாங்க. இப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு 0க்கு உங்களுக்கு 9ஆம் நம்பர் தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து 4 3 நாள் வந்துருச்சு இல்லையா? இந்த 3 நாள் வந்துச்சுன்னா மறுபடியும் நமக்கு ஏன்னா 9ஆம் நம்பரை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி 9ஆம் நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதனால தான் நம்ம 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6க்கு 9 அப்படிங்கிற நம்பர், 6ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது.
ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு வின்னிங் நம்பர் இல்லாமல் கொடுக்கவே மாட்டோம். சூப்பராக வின்னிங் கொடுப்போம். அதே மாதிரி தான் நம்ம இந்த ட்ராவலிங் 9 நம்பருக்கான சான்ஸஸ் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தான் உங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொடுக்குற மாதிரி, நம்ம வந்து சும்மா ரேண்டமாக கொடுக்குறது கிடையாது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக கொடுக்குறேன். எப்படிங்க சிஸ்டமேட்டிக்னா இங்கே வந்து பாருங்கள். இப்போ வந்து 1ஆம் நம்பருக்கு 9 நம்பர் செட் ஆகுது. அப்போ 1ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் செட் ஆகுது. அப்போ அதே சேம் நம்பர் தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். மாற்றி கொடுக்கல தானே. அப்போ அதே நம்பர் தானே கொடுக்குறோம். நம்ம அதே மாதிரி தான் ஆடுவாங்க. ஆடுறக்கான வாய்ப்பு ஏன்னா இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 9க்கு 1 தானே கொடுத்துருக்காங்க. மாற்றி கொடுத்துருக்காங்களா? இல்லை தானே. அப்போ 6க்கு 4 தானே கொடுத்துருக்காங்க. மாற்றி கொடுத்தாங்களா? இல்லை தானே. இப்போ 1க்கு 6 அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் தவிர வேறு எதுவுமே இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6க்கு 9 நம்பரை தான் நம்ம கொடுக்குறோம், மாற்றி கொடுக்கல. அப்போ ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான் நம்ம கையில் இருக்குது. எப்படின்னா 9க்கு 1 அதே மாதிரி 4க்கு 6 2 சேம் நம்பர் தான். இப்போ வந்து 4க்கு 6 அப்படிங்கிறதும் அதே மாதிரி 9க்கு 1ங்கிறது சேம் நம்பர் தான். வேறு எதுவும் மாற்றி நம்பரில் 2 நம்பர் தான் மாறி இருக்கே தவிர, ஆனால் 2 வேல்யூவை பொறுத்த வரைக்கும் 2மே சேம் வேல்யூ தான், மாற்றமே இல்லை. சரிங்களா. 6உடைய பவர் 1, 1உடைய பவர் 6. அதே மாதிரி 9உடைய பவர் 4, 4உடைய பவர் 9. அப்போ சேம் நம்பர் தான். 2 ஒரே மாதிரி நம்பர், ஒரே மாதிரியான மெத்தேடு, ஒரே மாதிரியான விஷயம். அதை தான் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம். 6க்கு 9ங்கிற நம்பர் நாளைக்கு ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு நேற்று 0-24 சின்ன நம்பர் கொடுத்தாங்க. சின்ன நம்பரோட பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெரியும். சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், பி போர்டில் மறுபடியும் 6ஆம் நம்பரை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறவங்க காமிக்குது. அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். 6 வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு நீ சொல்லிட்டு இல்லையா, இப்போ வந்து 4க்கு 4ன்னு வருது. அதே மாதிரி 4 நம்பரில் வந்துருச்சு இல்லையா. இப்போ நமக்கு சேம் நம்பர் 4 4 4ன்னு அடிச்சிட்டாங்க. இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நமக்கு எத்தனை நாள் கிடச்சிருக்கு, 1 2 3 4 நாள் கிடச்சிருக்கு. 4 டைம் நமக்கு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. மேபி நாளைக்கு ஒரு நம்பரும் அதே மாதிரி மறுபடியும் நாளைக்கு இதுலேருந்து மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 6ஆம் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம 6ஆம் நம்பர் வருது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். இது மாதிரி உங்களுக்கு சேம் நம்பர் கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 5ஆம் நம்பருக்கான சான்ஸ் என்னங்க திடீர்னு 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம். பட் 7க்கு 5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். எதனால் அப்படின்னா 7ஆம் நம்பர் வந்து அதாவது 5க்கு 2ன்னு வந்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 0க்கு 2ன்னு வந்தாலும் நமக்கு என்ன கணக்கு வரும், அதே சேம் நம்பர் தான். 7க்கு 5ஆம் நம்பர் தான் வரும், வேறு எதுவும் வராது. சரிங்களா. அப்போ நம்ம அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு 5ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. 5ஆம் நம்பர் வரல. சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரி 5ஆம் நம்பர் வரலன்னா எனக்கு ஒன்று 7க்கு 4ங்கிறது எப்போயுமே எவர்கிரீன் நம்பர், அதை நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா. ஏங்க 7க்கு 4னா 7க்கு மேலே கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 4க்கு 7 4க்கு 7 அதே 7க்கு 4ங்கிற நம்பர் திரும்ப கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம மாற்ற முடியாது இல்லையா. இப்போ 4 4 3 4 கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. அப்போ நம்ம இன்னொரு 2க்கு 4 4க்கு 7 அப்போ நமக்கு 2 சேம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இங்கே 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. 2ஆம் நம்பரும் 7ஆம் நம்பர் ஒரே மாதிரி வேல்யூ. கீழே என்ன கொடுத்துருக்காங்க, 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ 4க்கு மறுபடியும் சேம் வேல்யூவோட நம்பர் 7 கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. அதை தான் சொல்கிறேன் நான். புரியுதுங்களா உங்களுக்கு. இப்போ 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க, 2ஆம் நம்பர் கொடுத்து 4 நம்பர் கொடுத்துட்டாங்க. 4 நம்பர் கொடுத்து மறுபடியும் வேறு ஏதாவது நம்பர் மாற்றினாங்களா, 2ஓட சேம் வேல்யூ நம்பர் என்ன 7ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ 2க்கு ஒரே மாதிரியான வேல்யூ, 2 ஒரே மாதிரியான நம்பர் தான். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 4 நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே சி போர்டு வந்து 2ஆம் நம்பர் வந்து எப்போயுமே வந்து 2ஆம் நம்பர், அதாவது நம்ம என்ன கொடுக்கணும்னா 4க்கு 2ங்கிறது எப்போயுமே எவர்கிரீன் நம்பர். இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா 2க்கு 4ன்னு, 2க்கு 4 தான் நம்ம 4க்கு 2 நீங்கள் கொடுக்குறோம். வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஒரே சேம் நம்பர் தான். உங்களுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ள தான் திரும்ப மாறி மாறி வரும். ஆனால் கொஞ்சம் போர்டு மாறி இருக்கும், அவ்வளோதான். நம்பர் மாறி இருக்கும், அந்த சைஸ் மாறி இருக்கும், அந்த எழுத்து மாறி இருக்கும். ஆனால் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் 2 ஒன்று தான், மாற்றமே கிடையாது. அப்படி தான் ஆடுவாங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். சரிங்களா. இப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம், இப்போ வந்து நீங்கள் 10 நம்பர் அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாங்காக தெரியும். அதே நீங்கள் 5 நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 நம்பரில் 3 நம்பர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு. அது மாதிரி தான் ஆடுவாங்க எப்போயுமே. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 10 நம்பர் நீங்கள் கணக்கு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 10 நம்பர்லேருந்து 3 நம்பர் சூஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம். அதே 5 நம்பர்லேருந்து 3 நம்பர் சூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லையா. அதை தான் நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு. அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, சி போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னொரு நம்பரை பொறுத்த 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏன் 8ஆம் நம்பர் வருதுன்னா, இப்போ இதில் வந்ததுலேயே வேல்யூவில் அதிகமாக வேல்யூ இருக்கிற நம்பர் இந்த 2 நம்பர் தான். 9ஆம் நம்பரும் அதே மாதிரி 8ஆம் நம்பர் தான் ரொம்ப அதிகமான வேல்யூ இருக்கிற. அதை விட வேல்யூனா 6ஆம் நம்பர் தான். சரிங்களா. இப்போ நமக்கு என்ன கணக்கு வருதுன்னா, இப்போ வந்து ஒன்று சி போர்டில் பெரிய நம்பர் டச் பண்ணணும், இல்லை சின்ன நம்பர் டச் பண்ணணும், அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா. அதே மாதிரி மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பெரிய நம்பர் வரணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் நமக்கு சின்ன நம்பர் வரணும், அவ்வளோதான். இந்த கணக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நாளைக்கு என்ன நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு 9 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்க. 8ஆம் நம்பருக்கான வேல்யூ ஜாஸ்தியாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 8ஆம் நம்பர் வரும். அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பருக்கு மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் இதுதான் செட் ஆகுமே தவிர வேறு எதுவும் செட் ஆகாது. நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. மேபி இதில் ஒரு வேலை மாறி வருது அப்படின்னா எனக்கு
ஒரு 6ஆம் நம்பர் மாற்றி வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் 6ஆம் நம்பர்னால் 6ஆம் நம்பர் வச்ச நம்பரே வச்சு திரும்ப ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நேற்று வந்து 24 தான் ஆடினாங்க. 24க்கு அப்படியே டோட்டலாக மாற்றி தான் ஆடணும். அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.